ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு மேசம் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே இந்த மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் வந்து ஃபஸ்ட்டு கிரகநிலை கிரக மாற்றங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேசராசிக்காரங்களுக்கு 12ஆம் வீட்டில் வந்து சுக்கிரன், புதன், ராகு இவங்க எல்லாருமே சேர்ந்தே தாங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியனும் அதே இடத்துல தாங்க போய் உட்கார போகிறாரு. இது கூடவே பார்த்தீங்கன்னா அப்போ 12ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், ராகு இவங்க எல்லாருமே சேர்ந்தே தாங்க இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்க போகிறாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி வந்து சந்திரனும் அங்கே வரப்போகிறாருங்க. அதுக்கு அடுத்த நாளான 29ஆம் தேதி வந்து சனி பயிற்சியும் வந்து நடக்குதுங்க. அதனால சனி பகவானும் அங்கே தான் வரப்போறாரு. இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்களுக்கு பிறகு இந்த மேச ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு இப்போ தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த மேச ராசிக்காரங்களோட பொது பலன்கள் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, லைஃப்ல நீங்க எந்த மாதிரியான கோல் எல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்க வந்து ரொம்பவே உறுதியாக தாங்க செயல்பட போறீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக தாங்க இந்த மாசத்துல இருந்தே நீங்க நல்ல ஒரு முயற்சியெல்லாம் எடுத்துக்க போறீங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடினமாக உழைக்கிறது எல்லாமே இப்போ பலனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளுக்குமே உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிறவங்க நிர்வாகம் வந்து ரொம்பவே உங்களுக்கு உதவியாக தாங்க இருக்க போகுது. இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு நீங்கள் எதிர்பார்த்துக்கலாம். இந்த மாதம் வந்து உங்களுக்கு குறைந்த செலவில் அதிக லாபம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாகவே இருக்குதுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த கூட்டாண்மை தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் வந்து நீங்கள் எந்த ஒரு புதுசான தொழிலுமே ஆரம்பிக்க வேணாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்ட்னர்ஷிப்பில் எதுலையுமே நீங்கள் நுழைஞ்சிக்கவும் வேணாம். தொழில் வியாபாரம் சம்மந்தமாகவும் வணிக முடிவுகளை வந்து மூன்றாவது இருக்க நபரை யாரையுமே எடுக்க விடாதீங்க. ஏன்னா உங்களுடைய செல்வாக்கை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுங்க. குடும்ப விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் இருந்தாகணும். காதலர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்க இந்த டைம் ஒன்றா வெளியில் எங்கேயாவது போயிட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களோட உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் காத்துட்டு தாங்க இருக்குது. மன அமைதியும் உங்களுக்கு ஏற்படுங்க. ஏன் நாள்பட்ட நோய்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்பு கூட இப்போ உருவாகத்தாங்க போகுது. இது கூடவே இந்த மேசராசிக்காரங்க வந்து ஸ்டூடெண்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. இதனால படிப்புல பட்டம், பதவி இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க. நாம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. இதுக்கப்புறமா தான் இந்த பலன்கள் எல்லாத்தையுமே நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்த குடும்ப நிலையை பற்றி பார்க்கலாங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து இந்த மேசராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்னதாக பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. தேவையில்லாத பிரச்சனைகள், ஆர்குமெண்ட் இதெல்லாம் வரும். கருத்து வேறுபாடுகள் வரதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குதுங்க. அதனால் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசிக்குவாங்க. எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒருத்தர் கோவப்பட்டாலுமே கூட ஒருத்தர் வந்து பொறுமையாக இருக்கிறது மூலமாக இந்த பிரச்சனையை வந்து கொஞ்சம் சமாளிச்சிக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களோட குழந்தைகள் கூட உங்கள் பேச்சு கேட்டு நடந்துக்காத நிலையில தான் இருப்பாங்க. அவங்களாலையும் கூட சில சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டைம் நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக தாங்க இருந்தாகணும். குடும்பத்தில் இது மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல வந்து உங்களுக்காக ஏற்பட்டிருக்கிற இந்த கிரகநிலை கிரக மாற்றங்கள் தாங்க. அதனால குடும்ப நிலையில வந்து நீங்க கொஞ்சம் கவனமாக தான் இருந்தாகணும். ஒரு சில மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து செலவுகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதுவும் ஆடம்பர செலவுகள் தான் அதிகமாகும். நீங்க எதிர்பார்க்காத டைம்ல தாங்க இந்த செலவுகள் எல்லாமே ஏற்படும். அதனால செலவுகளை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திக்க பார்த்துக்கோங்க. இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட இந்த மேசராசிக்காரங்க வந்து காதலர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த டைம் ரொம்பவே சூப்பரான டைம்ங்க உங்களுக்கு. ஏன்னா வெளியில வந்து எங்கேயாவது போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. 2 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதனால உங்களோட லைஃப்ல வந்து நல்ல ஒரு மெமரியெல்லாம் இப்பயே நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்குவீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களோட நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து நிதி விஷயத்துல கொஞ்சம் கவனமா தாங்க நீங்க இருந்தாகணும். ஏன்னா தேவையில்லாத செலவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. உங்களுடைய வருமானம் சிறப்பா இருந்தாலுமே கூட பணப்பற்றாக்குறை ஏற்படுங்க. அதனால நீங்க வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீங்க செலவு செய்யறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா இந்த பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பட்ஜெட் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலவு செய்கிறது தாங்க நல்லது. அதன் மூலிமா உங்களுக்கு பணத்தை வந்து சேமிக்க முடியும். இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களோட நிதி வளர்ச்சி வந்து உங்களோட நண்பர்கள், குடும்பத்தில் இருக்கிற உறவினர்கள் இவங்க மூலிமா நல்ல ஒரு ஆதரவெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த மார்ச் மாதத்தில் வந்து இந்த மேசம் ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கவும் வேணாம், வாங்கவும் வேணாங்க. ஏன்னா கடனை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது திரும்ப கிடைக்காது. இல்லை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதை உங்களால் திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் உருவாக்கிக்கலாங்க. அதனால் இந்த டைம் வந்து கடன் விஷயத்தில்
விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பணத்தை வந்து நீங்கள் எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இந்த டைமில். அதுவும் உங்களுக்கு இதுக்கு கரெக்டான டைம் கிடையாது. பணத்தை ஒருவேளை நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் செலவாகி இல்லைன்னா லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. அடுத்த ஸ்டேஜாக பார்த்தீங்கன்னா இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மேசராசிக்காரங்க வந்து இந்த டைம் நல்ல ஒரு சிறந்த பலன்கள் கொடுக்கக்கூடிய டைம் தாங்க இது. அதாவது பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கிறவங்க வந்து மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக தாங்க நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்களுடைய நிர்வாகம் உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை, விருது இது எல்லாமே கொடுக்கறதுக்கான முயற்சியெல்லாம் இருக்குங்க. வெகுமதியை உங்களுக்கு வழங்குறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு பொறுப்புல உங்களுக்கு கொடுக்குங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டோட தான் பொறுப்புகளை கொடுத்து உங்களை உட்கார வைக்க போகிறாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் ஒரு நல்ல டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இதுவே ஐடியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. ஒரு சிலருக்கு வந்து பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுவே சோசியல் மீடியா இல்லைன்னா திரைப்படத்துறையில் பணி செய்கிற மேசராசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து ரொம்பவே செழிப்புடன் இருக்கக்கூடிய டைமுங்க இது உங்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த லாயராக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான செயல்பாடுகள்லாம் கிடைக்க போகுதுங்க. ஏன்னா நீங்கள் இது நாள் வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்த கேஸ் எல்லாமே இப்போ வெற்றி கிடைக்க தான் போகுது. இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கும் ஆரம்பத்தில் சின்ன சின்னதாக சிரமங்கள் இருந்தாலுமே கூட அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி தாங்க கிடைக்க போகுது. மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க இல்லைன்னா தொழிலில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த டைம் வந்து ஒரு கடினமான காலகட்டமாக இருந்தாலுமே கூட நீங்கள் விரும்பிய வெற்றியெல்லாம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆராய்ச்சி மேம்பாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த டைம் நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான நல்ல பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. நல்ல ஒரு வளர்ச்சியும் கிடைக்க போகுது உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. இருந்தாலுமே கூட இந்த மாதம் வந்து நீங்கள் குறைந்த அளவில் இன்வெஸ்ட் பண்ணி தொழில் தொடங்கிக்கணுங்க. ஏன்னா அதிகமான நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா பணத்தை வந்து இழக்கிறதுக்கான சூழ்நிலையில உருவாகலாம். அதன் மூலயமா நஷ்டம் வந்து உங்களுக்கு ஏற்படுங்க. நிறைய தொழிலையும் எதையும் செய்ய வேணாங்க. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மட்டும் செஞ்சு அதில் மட்டும் உங்களோட ஃபோக்கஸ் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா அதில் வந்து வெற்றி கிடைக்குங்க. இந்த தொழில் வியாபாரம் செய்கிறவங்க வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க இந்த டைமில். அதுவே ஃபாரின்ல ஏதாவது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த யோசனையெல்லாம் கூட இப்போ நிறுத்தி வச்சுக்கோங்க. உங்களோட தொழில் வியாபாரத்தில் வந்து மற்றவங்க வேலை செய்கிறாங்க பணியாளர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லதுங்க. தொழிலதிபர்கள் இதிலே பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சில தடைகள் வந்து இருந்தாலுமே கூட உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் கிடைக்குங்க. வருமானமும் அதிகமாக தான் இருக்கும் இந்த டைமில். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிற மேசராசிக்காரங்களுக்கு இந்த டைம் நல்ல ஒரு பாசிட்டிவ் இன்கம்லாம் கிடைக்க போகுதுங்க. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நல்ல ஒரு பெயர் புகழ் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களோட ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா தாங்க இருக்க போகுது. குழந்தைகளோட உடல் ஆரோக்கியம் கூட நல்லா தான் இருக்கும். நாள்பட்ட வியாதி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இப்போ சரியாகிறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குதுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த டைமில் உங்களோட குடும்ப அமைதியும் மன அமைதியும் நீங்கள் வச்சிருக்கிறதுக்காக டெய்லியுமே நீங்கள் தியானம் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு. ஒரு சில மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குதுங்க. அதனால் வெளியில் சாப்பிட்ற உணவை தவிர்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையாக டைஜஸ்ட் ஆகிற உணவை சாப்பிட்டுக்கோங்க. இது கூடவே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இப்படின்னு ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லதுங்க. இந்த மேசராசிக்காரங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஒரு குட் டைம் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாங்க. ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து கல்வியில் இந்த டைம் ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டு நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குதுங்க. டீச்சர்ஸ் கூட உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாக தான் இருக்க போகிறாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கிடைக்குங்க. விசாக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த மாதம் உங்களுடைய ஆய்வறிக்கையை நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு சக்ஸஸ்லாம் கிடைக்குங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்கார மாணவர்களுக்கு வந்து எக்ஸாமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஏன்னா புதன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதுவும் உச்சமாக சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீச்சபங்கா ராஜயோகத்தோடு இருக்கிறாருங்க. அதனால கல்விக்கு அதிபதி வந்து இந்த 2ஆம் வீடு தாங்க. அப்போ 2ஆம் வீட்டுக்குடைய சுக்கரனோடு சேர்ந்து புதனும் இருக்கிறதுனால ரொம்பவே நல்ல ஒரு மேன்மையில உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்க்கறத விடவும் ரொம்ப நல்லா படித்து எக்ஸாம் எழுதுவீங்க. அதனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க்லாம் வருங்க. அதிர்ஷ்டமான நேரம் தாங்க உங்களுக்கு இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுமூகமாக தாங்க இருக்கும். இது நாள் வரைக்கும் திருமணம் ஆகாத இருந்தவங்க மேசராசிக்காரங்களுக்கு இல்லை திருமணம் வந்து கைகூடி வரல வரன் எதுவும் அமையலை அப்படின்னு இருந்தவங்க எல்லாருக்குமே இப்போ வந்து திருமணம் நடக்க போகுதுங்க. இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் வீட்டில் குரு வீட்டில் வந்து சுக்கிரனும் இருக்கிறதுனால சுமூகமான பேச்சுவார்த்தை இருந்தாலுமே கூட அதே சமயத்தில்
சமயத்தில் 2 கூடியவன் 12ல் இருந்ததுனால தேவையில்லாத பேச்சுக்கள் மூலமாக ஏதாவது பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மார்ச் மாதம் மேசராசிக்காரங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது. பரிகாரமாக பார்த்தீங்கன்னா முருகனுக்கு அரளிப்பூ சாத்தி வணங்கி வாங்க, ரொம்பவே நல்ல பலன்கள் கிடைக்குங்க. மனதைரியம் அதிகமாகும். இது கூடவே முருகனை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.